ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு புதினா சட்னி தான் பார்க்க போறோம். புதினா சட்னியா இதெல்லாம் ரொம்ப நாளா பார்த்துட்டோம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? புதினா சட்னியில் நிறைய இன்கிரீடியன்ஸ் சேர்த்தும் போது பார்த்தீங்கன்னா அதனோட ஃப்ளேவரே போயிடும். பட் புதினானாலே நம்மளுக்கு அதனோட மனம் தாங்க ரொம்ப முக்கியம். புதினாவோட மனம் மாறாம அதே மாதிரி அதனோட நிறமும் மாறாம கிரீன் கலர்ல ஒரு சூப்பரான டேஸ்டியான சட்னி தான் இன்னைக்கு செய்ய போறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில 4 டீஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. தேங்காய் எண்ணெய் தான் இந்த சட்னிக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதனால தேங்காய் எண்ணெயிலேயே செய்யுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா 5 பச்சை மிளகாய் சேர்த்து ஒரு 30 செகண்ட்ஸ் ஃப்ரை பண்ணா போதும். ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண வேண்டாம். சின்ன மிளகாய் இருக்கிறதுனால நான் 5 மிளகாய் எடுத்திருக்கேன். அடுத்து இதுல புதினா சேர்த்திக்கலாம். புதினா வந்து எங்க வீட்லயே இருந்தது. அதனால எனக்கு அளவு தெரியல. 2 கட் அளவு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அளவு நம்ம நல்லா கிளீன் பண்ணிட்டு இது சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ளேமை சிம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக புளியும் சேர்த்திக்கலாம். சின்ன துண்டு புளி சேர்த்துனா போதும். புளி நான் ஏன் ஃப்ரை பண்ணும்போதே சேர்த்துறேன்னா நல்லா அரைப்பட்டுரும். புளி சும்மா போட்டிங்கன்னா சில இதெல்லாம் ஹார்டாக இருக்குன்னா அரைப்படாது. நல்லா சேர்த்து ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு புளி வந்து அரைக்கும் போது நல்லா அரைப்பட்டுரும். நான் ஃபர்ஸ்ட் பருப்பெல்லாம் ஃப்ரை பண்ணி புதினாலாம் ஃப்ரை பண்ணி சேர்த்து அரைச்சி சட்னி மாதிரி செஞ்சுட்டு இருந்தேன். பட் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சட்னியோட கலரும் சேஞ்ச் ஆகிருக்கும். ஃப்ளேவரும் வந்து பார்த்தீங்கன்னா புதினாவோட ஃப்ளேவர் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். லாஸ்ட் வீக் என்னோட ஃப்ரெண்டு தேன்மொழி வந்து இந்த மாதிரி செஞ்சு பாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் செஞ்சு பார்த்தேன். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கலர் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகாமல் அந்த புதினாவோட ஃப்ளேவரோட ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. புதினாலாம் நல்லா இந்த அளவுக்கு சுருள வதக்கிக்கணும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். வதக்கி வச்சிருந்த புதினா நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். புதினா, புளி, பச்சை மிளகாய் இதெல்லாமே சேர்த்து ஃப்ரை பண்ணியிருக்கிறோம். இதை நம்ம ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல போட்டுக்கலாம். அடுத்து இது கூட 1/2 கப் அளவு துருவன தேங்காய் சேர்த்திக்கலாம். தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்திக்கோங்க. ஃபர்ஸ்ட் தண்ணி சேர்த்தாம அரைச்சிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கெட்டியா அரைச்சு எடுத்துட்டேன். இந்த மாதிரி எடுக்கும்போது உங்களுக்கு சாதத்து கூட எல்லாம் பெசஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அதனால தான் நான் கெட்டியா அரைச்சு எடுத்துருக்கேன். இட்லி தோசைக்குன்னா நீங்க கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்திக்கலாம். இந்த சட்னி இப்படியேவும் சாப்பிடலாம். தாளிப்பு கொடுக்கணும்னா கொஞ்சமா தேங்காய் எண்ணெயில கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை மட்டும் போட்டு தாளிச்சு இது கூட சேர்த்திட்டோம்னா சூப்பரான புதினா சட்னி ரெடி ஆயிரும். பாருங்க கலர் கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகல. அப்படியே அந்த புதினாவோட கலர் அப்படியே இருக்கு பாருங்க. ஃப்ளேவரும் ரொம்பவே சூப்பரா இருக்கு. இது இட்லி, தோசை, பணியாரத்துக்கு ரொம்பவே பெஸ்ட் காம்பினேஷன். சாதத்து கூட பெசஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கும். இது நம்ம தாளிப்பை மட்டும் விட்டுட்டு மற்றது பார்த்தீங்கன்னா பருப்பு எதுவுமே சேர்த்துல. அதனால பேலியோ டயட்ல இருக்கவங்க கூட செஞ்சு சாப்பிடலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஹெல்த் இஸ் வெல்த். ஹெல்த்தியா சாப்பிடுங்க, வெல்த்தியா இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு அப்படியே ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்து இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல உங்களை எல்லாம் மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.